எஸ் நாங்கள் இப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். இப்படி ஹக் பண்ணி இப்படி முட்டணுமா? கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வியூலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க நல்லா இருக்குங்க. இங்கேருந்து வியூவுமே வேற லெவலில் இருக்கு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது காலிலேருந்து ஒரே டைம் லேப்ஸு ட்ராவல் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு 2 days குட்டி ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். Hi sir, welcome to Tomorrowland. Thank you. Thank you. Oh, நீங்க தான் தமிழா? Okay, bye. Thank you. Okay. நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். இன்னைக்கு வந்து இந்த ட்ரிப்ல தான் எங்க அப்பாவோட கவுண்டர்ஸ் மாசம் பார்க்க போறீங்க. காமெடி கவுண்டர்ஸா? காமெடி கவுண்டர்ஸ். நாங்க ஜீப்ல போறோம், மேல போறோம், கீழே போகிறோம் ஜீப்ல. சாரி கீழே போறோம். ஐ மீன் வண்டிக்கு மேல போறோம். அவர் என்கிட்ட அப்பயே கேட்டார், நார்மலாக போவா ஸ்லோவாக போவான்னு. நாங்கள் தான் பரவாயில்ல நீங்கள் நார்மலாகவே போங்கன்னு. ஆனால் இவரோட நார்மல் இவ்வளோ நார்மலாக இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹலோ ஹலோ ஹாய். சிந்தி ஹாய். ஸோ எஸ் நாங்கள் இப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். ஒரு 2 நாள் ட்ரிப்புக்காக, வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். யாரெல்லாம்னா நானும், தீப்ஸ், ஆன்ட்டி, அங்கிள், பாப்ஸியோட மம்மி அண்ட் டேடி. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து 2 நாள் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது பேர் வந்து ஜாக்ரோ. இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். இங்கே வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். செம்மையாக இருக்குது. ஆனால் கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ப்ரொமோஷனெலாம் எதுவும் பேசலாம், நான் வந்து எனக்கு மனசார தோணுது தான் பேசிகிட்டு இருக்கேன். கையோட ரூம் டூர் கொடுத்துருவோமா? இப்போ தான் என்ட்ரி ஆரம்பிச்சு. என்ட்ரி ஆகும்போதே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குல்ல? நைஸ். இந்த வரேன். இப்போ என்னோட ரியல் ரியாக்ஷன் எடுத்துட்டேன். நைஸ் நைஸ். ஒர்த்து. நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரூம் டூர் கொடுக்க போகிறோம். என்னோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களோட ரியாக்ஷன் நான் இப்போ பார்க்குறேன். இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே போனோன்னா பெட்ரூம். Nice bedroom with a very good restroom. செப்பரேட்டாக இருக்குது எல்லாமே தனித்தனியாக. அண்ட் ஆப்போசிட்லேயே பால்கனியில் சரியான வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ, சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து இதுவும் நம்மளோட இதுதான். இங்கேயும் வந்து நம்ம போய் ஸ்டே பண்ணோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு வந்து நம்ம டூம் போகிறோம். எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து எதுனா ரிலாக்ஸேஷனா, அம்மாவோட டெஃபினேஷன் ஆஃப் ரிலாக்ஸேஷன் என்னன்னா, எதுனா ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு பால்கனியில் போய்ட்டு உட்காந்துட்டு அந்த சீட்டில் உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிக்கணும். இதுதான் அவங்களோட டெஃபினேஷன் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அதுக்காகவே பால்கனி இருக்கிற கேபின், தி லக்ஸரி கேபின் வந்து. Yes. Thank you. இங்கே ஒரு ஜக்கூசி இருக்குது. இங்கேயும் ஒரு பால்கனி வித் ஜக்கூசி. அப்புறம் அங்கிள். ஸோ இதுதான் இந்த ரூமோட டூர். இங்கே வந்து நார்மல் ஒரு லான் ஸ்பேஸ், வந்து ஒரு லான் ஸ்பேஸ் வி ஹாவ். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுறலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபயர் கேம்ப்பாக தெரியல, அந்த ஃபயர்
இதுக்கு அந்த ஸ்பேஸுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேணுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டியே செம்மையாக இருக்குது. ரிலாக்ஸாக வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும்னா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கா? ஆண்டி வாய்ஸ் மாறிடுச்சு. குளிரில் நடந்தது வாய்ஸ் மாறிடுச்சு. கைஸ், இதுதான் எங்களோட ரூம். அந்த ரூமோட டூர் தான். லிட்டரலாக வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆசை, நம்ம எல்லாருமே பசங்களுக்குலாம் ஒரு ரூம் இருக்கணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும்ல, அந்த மாதிரி. அதாவது ஒர்க்கிங் ஸ்பேஸிங்க, ஆனால் பெட்டு மட்டும் மேலே போய் தூங்குற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படி போதா, மேலே பெட் இருக்கா, அந்த மாதிரி. அதுவும் பின்ட்ரெஸ்டியா, அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம், அப்ராடெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. என்ன இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிவி இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும், அதுக்கு பதிலாக அதோட பெஸ்ட்டாக ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, சரியான வியூவா. இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு இந்த வியூ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் மார்னிங்லாம் செம்மையாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மேலே போய் கட்டுறேன். இங்கே ரெஸ்ட் ரூம். ஓகே, ரெஸ்ட் ரூமே சூப்பராக இருக்குது. மேலே எப்படி படி ஏறி போனோம்னு வச்சுக்கோங்க. இங்கே தனியாக பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டடேன். இங்கே பாருங்க, இந்த வியூவை மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஆஃப்டர்நூன் லஞ்ச். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் வந்து லேக், கொடைக்கானலில் இருக்க மெயின் லேக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பட்டு மழை பெஞ்சதுனால கிளம்ப லேட் ஆகி நாங்கள் வரதுக்குள்ள லேக்கே மூடிட்டாங்க. அதனால் இங்கே பக்கத்துலேயே ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, ஃப்ளவர் கார்டன். ஸோ அதை சும்மா வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆன்ட்டிக்கு வந்து இப்போ நானும் தீப்ஸ் வந்து தலையை வந்து முட்டிக்கிட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறதுனால ஏதோ பழைய காலத்து ஸ்டைலில். எப்படி ஆன்ட்டி? இப்படி முட்டணும் இல்லடா, இப்படி குனி. இப்படியா? இப்படி ஆன்ட்டி? இப்படி தானமா முட்டணும். கரெக்டா? இப்படி ஹக் பண்ணி இப்படி முட்டணுமா? ஆன்ட்டி, உங்க ஆசைக்கு நாங்க பண்ணிட்டோம்ல, இப்ப நீங்களும் அங்கிள் போய் பண்ணணும். ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, அடுத்து அண்ணா நீ பண்ணுவாங்க. அடுத்து நீங்க தான் ரெடியா இருங்க. முட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க, அப்பா வேணும் வரவே இல்லை. எங்க முட்டவே இல்லையே. நல்லா முட்டுங்கப்பா. நான் மாஸ்டர், நீங்க முட்டிட்டாங்க அண்ணா, கொஞ்சம் பொறுமையா, அவ்வளோ ஃபோர்ஸ் வேணாம். ஓகே, இங்க பாருங்க, அப்படியே திரும்புங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தான் ஃபுல் ஸ்கோர் இன்னைக்கு. எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் முட்டினதுக்கு. ஐ லவ் கோடை. நாங்கள் வந்திருக்கிறது வந்து பிரையான் பார்க்கு. அது லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால கேட்டை மூடிட்டாங்க. இப்போ எக்ஸிட் வேறு வழியாக போனோம். இங்கே தான் என்ட்ரி ஆனோம், எக்ஸிட் அந்த பக்கம் போல். ஐஸ், நாங்கள் அவ்வளோதான் பார்க்குக்கு போயிட்டு அப்புறம் சுற்றி பார்த்துட்டு டின்னர் ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு போனோம். ஆக்சுவலி அங்கே நல்லா இல்லை, வெஜ்ஜு சாப்பிட்லான்னு பிளான்னால அங்கே போனோம், அங்கே நல்லா இல்லை. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துட்டோம். அப்புறம் ரெசார்ட்டில் இங்கே தான் வந்து லைட் நல்லா சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். காலையில் எல்லா இடத்துலையுமே லைட் சூப்பராக இருக்குது நைட் டைமில். ஸோ கொஞ்சம் ரெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால கீழே வந்து கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருக்கோம், வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம், நல்லா வந்துட்டுருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயரை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இன்னையோட டே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்படியா? நனைஞ்சிருமா இப்போ? நனைஞ்ச நாளில் அங்கிள் இருக்கு, அங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு, எடுத்துட்டு வரேன். கட்டை ஈரம் அந்த இந்த சைடு இப்படி அடிக்குது அங்கிள் காற்று. இந்த சைடு சேஃபர், இந்த சைடு சேஃபர் தான். இவ்வளோ நேரம் வரல, வருதுடா டேய். கரெக்டாக சொல்லி வாயுள்ள வந்து உனக்கு நீ டைமிங் சரியில்லை ராஜா. நீ நல்லது பண்ணோன்னு பண்ற, அது தப்பா போய் முடியுது.